கல்லீரல் சரிவர இயங்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா? சரி, கல்லீரல் இயங்கிக்கிட்டு இருக்க உறுப்பு ஏன் அதனுடைய வேலை செய்யறதில்ல, பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அந்த உறுப்புடைய வேலை என்ன செய்யுது அப்படின்றது அது தெரியுமா? அது தெரியாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நிறைய பேசலாம், அதை பத்தி ஷார்ட்டா பேசுறதுனால சொல்றேன். 1000 என்சைம்களை உற்பத்தி. என்சைம்னா என்னன்னா புரதங்கள். நம்ம சாப்பிட்ற புரதங்களை காட்டிலும் அது 1000 என்சைம் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணி 8000 நச்சுக்களை நீக்குது. இப்ப நீங்க சொல்லுங்களேன், நிறைய நச்சு பொருளாவே சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவுதான் அது அவர் வேலை செய்வார்? அவர் சரிவர வேலை செய்யலைன்னா என்ன வருவார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஏற்படக்கூடியது இந்த மஞ்சக்காமால். ஆனா நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், கல்லீரல்ல நோய் வந்தா உடனே கண்டுபிடிக்க முடியாது. அது முற்றிய நிலையில தான் அது நிறைய வெளியாகும். அதனாலதான் கல்லீரல் நோயாளிலாம் விரைவா மரணிப்பாங்க. நிறைய பேர் சாதாரணமா நினைக்கிறாங்க. ஆனா பல்வேறு விதமான நோய்களை சந்திச்சதுனால உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி கல்லீரலை பாதுகாப்பு